ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, எதையும் யோசிக்காம என் உருவத்தை தொட சொன்னதின் காரணமே உனக்கே தெரியாம தீய சக்தி கொண்டவர்கள், கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் உன் குடும்பத்தை அழிப்பதற்காக பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவர்கள் செய்யும் செயல்களும், அவர்கள் உனக்கு எதிராக செய்யும் வேலைகளும் உன் வாழ்க்கையில் உன்னை நெருங்காத அளவுக்கு, அவர்கள் ஏவி விட்ட எந்த விஷயமும் உன்னை பாதிக்காத அளவுக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுறதுக்காகவே இந்த சாயப்பா இப்போதும் உன் வாழ்க்கையில் வரப்போகிறேன். அதனால தான் நான் உன் வாழ்க்கையில் வரணும்னா நீ என் உருவத்தை தொடணும்னு சொல்லுறேன். என் உருவத்தை தொட்டதின் மூலமாக இப்போது நான் அருளாக உன் வாழ்க்கையில் இறங்கிட்டேன். இனி எந்த தீய சக்தியும், தீவினைகளும், கெட்ட எண்ணமும், கெட்ட வஞ்சகமும், பொறாமை கண்களும் உன்னை நெருங்காது என் செல்லமே. நீ தேர்ந்தெடுத்த இலக்கு மிகவும் பெருசுன்னு எனக்கு தெரியும். உனக்கு மிகப்பெரிய கனவும் இருக்குது. உன்னுடைய லட்சியம் தெய்வீகமானது. உன்னுடைய ஆசையோ, எதிர்பார்ப்போ, கனவோ ஒருபோதும் தப்பு கிடையாது. ஆனால் அதை செய்வதற்காக, அடைவதற்காக நீ படும் கஷ்டம் மற்றவங்களின் கண் பார்வையை உறுத்துது. நீ மட்டும் எப்படி ஜெயிச்சு முன்னுக்கு வரலான்றத பொறாமையோடு, போட்டியோடு பார்க்கும் அந்த மனிதர்கள் கண் முன்பாகவே உன்னை ஜெயிக்க வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் நான் உன் வாழ்க்கையில் வர்றேன் செல்லமே. உன் உழைப்பின் மூலமாகவே உனக்கான கிரீடத்தை நீ பெறப்போற. ஆனால் வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு நீ பட்ட கஷ்டம் எதுவும் தெரியலை, நீ பட்ட துயரமும் துன்பமும் எதுவும் புரியலை. ஆனால் நீ வாழ்க்கையில் முன்னேறதை பார்த்து மட்டும் அவங்க வயிறறியக்கூடியவர்களாக உனக்கு ஏதாவது தடையை செய்யலான்னு, உருவாக்கலான்னு முயற்சி செய்கிறாங்க. அதனால தான் உனக்கு விருக்கும் தடையை தகர்த்தெறிந்து எந்த சவாலும் உன்னை தள்ளிவிட முடியாத அளவுக்கு உனக்கு துணையாக, பாதுகாப்பாக வந்து நிற்பதற்காகவே இப்போ என் உருவத்தை தொடச் சொன்னேன். நீ கண்ட கனவு பாதை உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த விஷயங்களில் நிச்சயம் வெற்றி உனக்கே சொந்தமாக வந்து சேரும். உன் நம்பிக்கை தான் உனக்கு வழிகாட்டியாக இருக்க போகுது. எப்போது மன உறுதியோட வாழ்க்கையின் வெற்றி கதவை திறக்கும் சாவியாக நீரு. இன்னும் இன்னும் முன்னேறி நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும், உன் இலக்கை அடைவதற்கும் இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருப்பேன். என் அருளால் இனி எல்லாமே நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்கும். உன் விதியில் எழுதப்பட்ட அத்தனை நன்மை தீன்மைகளையும் அனுபவிப்பதற்காக தானே இந்த பூமிக்கு வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் நன்மை தீமை எல்லாமே நடந்தாலும், எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை நீ உனக்குள்ள உருவாக்கிக்கோ. எல்லா தீமைகளும் உனக்கு தீவினையாகவே முடிஞ்சிடாது. மற்றவங்க செய்கிற தீவைகள், தீயவைகள், தீவினைகள் வேணும்னா உன்னை அழிக்க, கெடுக்க வருமே தவிர, நான் உனக்கு செய்கிற சில நல்ல விஷயங்கள் உனக்கு பார்ப்பதற்கு கெடுதலாக இருந்தாலும் அது கண்டிப்பாக உனக்கு நன்மையாக, நல்ல விஷயமாகவே அமையப்போகுது. உனக்கு துணையாகவே இந்த சாயப்பா எப்போதும் இருப்பேங்கிறத நீ மறந்துட வேண்டாம் என் செல்லமே. என்னை முழுசாக சரணாகதி அடைஞ்ச உனக்காகவே உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தையும் நன்மையாக, நல்லபடியாக முடித்து தரப்போகிறேன். உன் மனசை எப்போதும் நேர்மையாகவும், கருணையாகவும், அன்போடும் வச்சுக்கோ. இந்த சாயப்பா உன் கூட இருந்து உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் கடைசி வரைக்கும் நிச்சயம் காப்பாற்றுவேன். உறவுகள் எல்லாருமே காலம் மாறும்போது, சூழ்நிலை மாறும்போது அவர்களுடைய உண்மை முகத்தை வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் மூலமாக உனக்கு கஷ்டம் வரலாம், பிரச்சனை வரலாம். ஆனால் என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். உனக்கு நெருக்கமாக இருக்கும் சில உறவுகள் கூட உன்னை விட்டுட்டு விலகி தொலைதூரமாக போகலாம். இது எல்லாமே வாழ்க்கைக்கான ஒரு பாடம் மட்டும்தான். யார் உன் கூட எப்போதுமே இருப்பாங்க, யார் உன்னை விட்டு விலகி போவாங்கன்னு உனக்கு தெரியாது. நீ அதை எதிர்பார்க்கவும் செய்யாதே. யார் உன்னை விட்டு போனாலும் அதுக்காக கவலைப்படாமல் மன தைரியத்தோட வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ தயாராகு. உறவுகள் மாறினாலும் உன் உள்ளம் நிலைத்திருப்பதே உண்மையான வலிமைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. மனித உறவுகள் பாதியிலேயே வர்றது போல பாதியிலேயே போகத்தான் செய்வாங்க. நீ பிறக்கும் போதிலிருந்து எல்லாரும் உன் கூடவே ஒன்றாவேவா இருக்காங்க, உனக்கு நல்லது செஞ்சுக்கிட்டேவா இருக்காங்க? இல்லை தானே? வாழ்க்கை மாற மாற, காலம் மாற மாற எல்லாமே மாறதான் செய்யும். நீ அனைத்தையும் ஏற்றுக்கிட்டு என் அருளை மட்டும் உறுதியாக நம்பு. உன் மனசுக்கு நிலையானவன், உன் வாழ்க்கைக்கு உண்மையானவன் இந்த சாயப்பா நான் மட்டும்தான் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ எப்படிப்பட்ட திட்டங்கள் போட்டு வச்சிருக்க, உன் வாழ்க்கையை எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு அனைத்தும் எனக்கு தெரியும். என் அருள் மூலமாக
அனைத்தையும் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்குறேன். நீ விரும்புவது, ஆசைப்படுறது, உனக்கு தேவையானது எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். சில நேரங்களில் உனக்கே தெரியாத புரியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்தாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன். உன் கனவுகளை நனவாக்கி உன் பிரச்சனைகளை உடைத்தெறிந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். எப்போதும் எதுக்காகவும் நீ துயரம் கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் என் திட்டப்படி அழகாய் சிறப்பாய் நடத்தி முடிப்பேன். நான் எழுதி வச்சது படிதான் உன் வாழ்க்கையில் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாரு. எல்லாரும் எப்போதும் உன்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்குவாங்க, உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாங்க, உன் மனக்கவலையை புரிஞ்சுக்குவாங்கன்னு மட்டும் ஒருபோதும் நினைக்காதே என் செல்லமே. நீ என்ன சொன்னாலும் இந்த உலகத்தில் மனிதர்கள் காது கொடுத்து அதை கேட்பாங்க. ஆனால் உண்மையிலேயே உனக்கு ஆறுதல் சொல்லுகிற மனசோ, தைரியம் சொல்லுகிற மனசோ, நல்ல எண்ணமோ அவர்களுக்கு இருப்பதில்லை. அதனால தான் உன் வாழ்வின் துயரங்களையும் கஷ்டங்களையும் உன்னுடைய ரகசியங்களையும் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லாதன்னு சொல்கிறேன். சில பேருடைய உணர்வுகள் உனக்கு பாதுகாப்பாக நல்லது நினைக்கக்கூடியதாக இருக்கும். சில பேருடைய உணர்வுகள் நீ உன்னை பற்றி ரகசியங்களையும் துயரங்களையும் சொல்லும்போது அதை உடனே அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லி பேசி பாதை பொழுதுபோக்காக நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால தான் எதுவாக இருந்தாலும் எதையும் யாருக்கிட்டையும் போய் சொல்லாமல் உனக்குள்ள நீயே சரி செஞ்சுக்கோ. அதை தான் நான் மற்றதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். மற்றவங்களுக்கு எந்த விஷயத்தையும் புரிய வைக்கணும்னு நீ நேரத்தை வீணடிக்க வேண்டாம். சிந்திச்சு அமைதியாக செயல்படு. உன் வழியில் நான் உன் கூடவே இருந்து உனக்கு சகல நன்மைகளையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன்னு செல்லமே. யாராவது உன்னை அவமரியாதை செய்தாலோ, சொற்களால் உன்னை காயப்படுத்தினாலோ நீ கவலைப்பட வேணாம். உன் மதிப்பை இங்கே யாராலும் குறைக்க முடியாது. அடுத்தவங்க என்ன வார்த்தைகள் சொன்னாலும் அதை நீ மனசில் தூக்கி சுமக்காதே. நீ வலிமையான தைரியமான பிள்ளை என்பதையும் தன்னம்பிக்கை உள்ள பிள்ளை என்பதையும் நீ மறக்கக்கூடாது. கண்டிப்பாக உன்னை உயர்த்தி வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. உன் முன்னேற்றம் தான் நீ மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய பதிலாக இருக்கணும். மனசை வலிமையாக தைரியமாக வச்சுக்கிட்டு நிம்மதியோடும் உறுதியோடும் உன் பாதையில் நடந்து போய்கிட்டே இரு. இந்த சாயப்பா எப்போதும் உன் கூடவே இருந்து என் அருளால் உன்னை வழி நடத்துவேன். உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் அதை உனக்கு கொடுக்கப்பட்ட சவாலாக நினச்சிக்கிட்டு அதை எதிர்கொண்டு ஜெயிக்க தயாராகு. பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு பயந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை வாழ வேண்டாம். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம்னு தைரியமாக தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ தயாராகு. இத்தனை காலமாக உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்துட்ட. இப்போது இருக்கும் இந்த சின்ன விஷயத்தை போய் நீ பெருசாக யோசிக்காதே. அனைத்தையும் சமாளிக்கும் பக்குவத்தை நான் உன் பக்கத்திலேயே இருந்து கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் பயப்படாமல் நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ளும் போது கண்டிப்பாக அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு தெரிஞ்ச அனைத்தும், நீ கற்றுக்கொள்ளும் அனைத்தும் உன்னை உயர்த்திடாது. உன் மனசில் என்ன ஆழமாக பதிஞ்சிருக்கோ அது மட்டும்தான் உன் வாழ்க்கையை உருவாக்கும். அதனால் எப்போதும் நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நேர்மையான செயல்களையும் உன் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோ. அதன் மூலமாக கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை இந்த சாயப்பா உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். இனி எல்லாமே உன் விருப்பம் போலவே சிறப்பாக வெற்றிகரமாக நடந்து முடியும்.